அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் நம்ம எப்படி நம்ம துளசி கண்டங்கத்திரி இதெல்லாம் சொன்னோமோ அது மாதிரி அஞ்சரை பெட்டின்னு நம்ம அந்த காலத்தில் இருந்தது. அந்த அஞ்சரை பெட்டியில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டினா கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அன்றைக்கு அப்படி இல்லை. அதில் சுக்கு இருந்தது, மிளகு இருந்தது, திப்பிலி இருந்துச்சு. இது மாதிரி நறுமண மூட்டிகள் நம்ம வீட்டில் எப்பொழுதுமே இருக்கணும். ஒரு கண்ணாடி பாட்டில் நம்ம ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை வாங்கிக்கணும். புதுசாக கொஞ்சம் 30 கிராம் சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் திப்பிலி, கொஞ்சம் அரத்தை இதெல்லாம் வச்சுக்கணும். ஒரு சளி இருமலோடு இருக்கக்கூடிய காய்ச்சலுக்கு இந்த சுக்கு மிளகு திப்பிலி அரத்தை சேர்த்து போட்டோன்னா இருமலோடு இருக்கக்கூடிய ஜுரத்துக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதை வந்து ஒவ்வொன்றையும் தட்டி போட்டு ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு எப்படி வந்து துளசி கஷாயம் போட்டோமோ அதே மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/2 டம்ளராக வற்ற வச்சு அந்த கஷாயம் கொடுக்கலாம். இதெல்லாம் இல்லை, நம்ம வந்து எல்லா இடமும் வந்து பக்கத்துல எல்லாம் வந்து டெங்கு ஃபீவர் இருந்துகிட்ருக்கு, பறவை காய்ச்சல் வருது, பன்றி காய்ச்சல் இருக்குது அப்படின்னா நம்ம வீடுகளில் இருக்க வேண்டியது 2 விதமான கஷாயம். ஒன்று வந்து நிலவேம்பு குடிநீர் அப்படின்னு சொல்கிறது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் சிக்கன் குனியாவாக இருக்கட்டும், பறவை காய்ச்சலாக இருக்கட்டும், அது ஓரளவுக்கு கட்டுப்பட்டு பெரிதாக பிரச்சனை வராமல் இருந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து அரசாங்கத்தின் மூலமாகவும் மருத்துவர்கள் மூலமாகவும் விநியோகிக்கப்பட்ட அந்த நிலவேம்பு கஷாயம் தான்.